வணக்கம். நாங்கள் இன்றைக்கி சுவையான பருப்பு இதை நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இது என்னென்னா வரி பீக்கங்காண்டுவாங்க. வரி பீக்க மைசூர் பருப்பு சேர்த்து நாங்கள் இன்றைக்கி ஒரு பால் கறி ஒன்று வைக்க போகிறோம். இது எங்களோட ஊரில் ஃபேவரேட். எங்களோட வீட்டையும் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணுறதுல நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ நாங்கள் என்னென்னா இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்க போகிறோம். மைசூர் பருப்பு எடுத்து கழுவி ஊற வச்சு கொடுங்க. தேங்காய் பால் சேர்ப்போம். நாங்கள் ஸ்ரீலங்காவில் பெரும்பாலும் தேங்காய் பால் சேர்த்து தான் சமைக்கிறது. அது சமையல்ற டேஸ்ட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காட்டும். அதோட அதுக்கு தேவையான பொருட்களில் வெங்காயம், வத்த மிளகாய், உள்ளி, ரம்பையில், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கடுகு, சீரகம், தேவையான அளவு எண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள், இவ்வளோத்தையும் இதுதான் தேவையான பொருட்கள். நோட் பண்ணி கொள்ளுங்கள். நாங்கள் செய்கிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஆதரவு எங்களோட சேனலுக்கு தேவை. நாங்கள் இப்போ ரெசிபி செய்ய போகிறோம். நாங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுவோம். முதல்ல கழுவி ஊற வச்சிருந்த மைசூர் பருப்பை நாங்கள் சேர்த்துக்கொள்ள போகிறோம். பருப்பு வேகிறதுக்கு தேவையான, அதாவது அவியறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கொள்வோம். இதில் நாங்கள் தேவையான அளவு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு வெங்காயம், தேவையான அளவு உள்ளி. இது எங்களோட ஸ்ரீலங்காவில் நாங்கள் பெரும்பாலும் பாவிக்கிறவ வாசனைக்கு பாவிக்கிறது. இது ரம்பையில். இது போட்டால் இன்னும் சுவையாக இருக்கும். மைசூர் பருப்புக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு உள்ளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்பையில் சேர்த்து இதை நாங்கள் வேக வச்சுருக்கோம். இது ஒரு அரைவேக்காடு, அதாவது அரைவாசி அவிஞ்சு வரும்போது நாங்கள் வெட்டி வச்சுருக்க வரி பீக்கங்காய். இது மிகவும் சுவையானது. அதை நாங்கள் சேர்த்துருவோம். நேரத்தோடு சேர்த்துட்டோம்னா அது கரைஞ்சிடும். எங்களுக்கு கறிக்குள்ள எங்களுக்கு வராது. அது பருப்போடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். அதனால் பருப்பு அவிஞ்சு வரும்போது நாங்கள் அந்த வரி பீக்கங்காயும் சேர்த்துக்கொள்வோம். வரி பீக்கங்காயை சேர்க்கப்படும். வரி பீக்கங்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது இப்போ பருப்போடு சேர்ந்து வேகட்டும். எங்களோட வரி பீக்கங்காவும் பருப்பும் அவிஞ்சு கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் நாங்கள் தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்து போடுவோம். பருப்பும் எங்களோட வரி பீக்கங்காவும் நல்லா அவிஞ்சிட்டு இந்த டைம் நாங்கள் இப்போ அரைச்சி வச்சுருந்த தண்ணி பால் சேர்க்க போகிறோம். தண்ணி பாலோட நாங்கள் அரைச்சி வச்சுருந்த முதலாம் பால் சேர்க்க போகிறோம். பருப்பும் பீக்கங்காயும் ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்வோம். இப்போ நாங்கள் பருப்பு பால் பீக்கங்காய் இல்லை பால் கறிக்கு நாங்கள் இப்போ தாளிக்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. எண்ணெய் சூடாகினதும் கடுகு, சீரகம் சேர்த்துக்கொள்ளுங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வரமிளகாய், ரம்பையில், தேவையான அளவு வெங்காயம், நல்லா தாளிச்சுக்கோங்க.
பருப்பு பால் பீக்கங்காய் வெள்ளைக்கறிக்கான தாளியம் ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் பால் கறியில் இதை சேர்த்துக்கொள்வோம். நாங்கள் இப்போ பால் கறியில் தாளியத்தை சேர்த்துக்கொள்வோம். இதை இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஓகே வியூவர்ஸ், சுவையான பால் கறி ரெடி ஆகிட்டு மைசூர் பருப்பு மற்றும் வரி பீக்கங்காய் சேர்த்து பால் கறி செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு தெரிவிங்க.